தலைவர் பெரியார் என்றதுமே பார்ப்பன சங்கி கூட்டங்கள் நடுங்குகிறது. பார்ப்பனர்களுக்கு எதிரானவராக பெரியார் இன்றைக்கும் வலம் வந்து கொண்டிருக்கிறார். ஆர்எஸ்எஸ் சன்பரிவார் கூட்டங்கள் பெரியாரை எப்படியாவது வீழ்த்தலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிற வேளையில் சங்கிகளுக்கு அடிமையாக தமிழ் சமூகமும் பின்தொடர்கிறது. 1-2 துரோகிகள் அவர்களுக்கு பகடக்காயாக பயன்படுகிறார்கள். பெரியாரை யாராலும் வீழ்த்த முடியாது என்பதை தெரிந்து கொண்டவர்கள் தன் கண்ணை எடுத்து தன் கண்ணில் குத்துவது போல நீல சங்கிகள் மூலமாகவும் பிஜேபியினுடைய அடிவருடிகள் மூலமாகவும் பார்ப்பன அடிவருடிகளாக இருக்கக்கூடியவர்கள் எஜமானுக்கு உண்மையாக சேவகம் செய்யக்கூடியவர்களை தேடி கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். பிஜேபி ஆர்எஸ்எஸ் சன்பரிவாரினுடைய கூட்டம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து வஞ்சகத்தை செய்து கொண்டிருக்கிறது. தமிழ் சமூகத்திற்கு எதிராக காய் நகர்த்தி கொண்டிருக்கிறது. தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு ஒதுக்க மறுக்கிறது. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை திணிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நாடாளுமன்ற தொகுதி வரையறு என்று சொல்லி 40 நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்களை குறைப்பதற்கான வழி என்ன என தேடுகிறது. தொடர்ச்சியாக தமிழர் விரோத போக்கை கடைபிடிக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கு, பிஜேபிக்கு, ஆர்எஸ்எஸ் சன்பரிவார் கூட்டத்திற்கு நீல சங்கிகள் அடிமையாகிவிட்டார்களே, உபயோகப்படுகிறார்களே, பயன்படுகிறார்களே என்கிற வருத்தம்தான் எனக்கு அதிகமாக இருக்கிறது. இந்த தமிழ் சாதிக்காக, தமிழ் சமூகத்திற்காக தலைவர் பெரியார் ஆற்றிய பணி என்பது கொஞ்ச நெஞ்சமா? என்ன ஒருத்தன் அடித்தா நான் திரும்பி அடிக்கிறேன் என்பது இயல்பு. ஆனால் தலைவர் பெரியார் அப்படியா? தங்க கரண்டையை பிடித்து கொண்டு பிறந்தவர் பெரியார். தங்க ஸ்பூனில் சாப்பிட்டவர். செல்வந்தர், செழிப்பாக இருந்த குடும்பத்தை பிறந்தவர். வீசுகிற காற்றை கூட பணம் கொடுத்து வாங்கி சுவாசிக்க வேண்டுமென்கிற ஒரு நிலை இருந்தால் அதையும் வாங்கி சுவாசிக்கக்கூடிய அளவிற்கு செழிப்பு சீமான் குடும்பத்தை சார்ந்தவர் தலைவர் பெரியார். அந்த பெரியார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, நசுக்கப்பட்ட மக்களுக்காக, அன்னாடங்காட்சிக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, தாழ்த்தப்பட்டு பின்தங்கி கிடக்கக்கூடிய மக்களுக்காக உழைத்தார் என்றால் அந்த உழைப்பை எண்ணி பெருமை கொள்ள வேண்டாமா? இன்றைக்கு நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த வளர்ச்சியெல்லாம் எப்படி வந்தது என்பதை எண்ணி பார்க்க வேண்டாமா? ஏதோ பாப்பான் சொல்கிறாங்கிறதுக்காக, வடநாட்டுக்காரன் சொல்லுகிறான் என்பதற்காக, காசுக்காக, பிச்சை காசுக்காக அவர்கள் சொல்வதை நாம் கேட்கலாமா? நமது தந்தை அல்லவா அவர், நம் இனத்தின் தலைவர் அல்லவா அவர். அந்த தலைவரை நாம் தூற்றுவதும் அவதூறு பேசுவதும் நல்லாவா இருக்குது? அவதூறு பேசலாமா? முதல்ல அவர் இல்லையே ஆக்கமும் இல்லை அழிவில்லையே என்று சொன்னார்கள். அப்படி ஆக்கமுமாக தமிழர் விரோதத்தை அழித்தவராக தலைவர் பெரியார் வாழ்ந்தார் என்பது உண்மைதானே? யோசிச்சுப்பார். தலைவர் பெரியார் பரவாமல் போயிருந்தால் தமிழனும் அழிந்திருப்பான், தமிழன் அடிச்சுவடும் அழிந்திருக்கும். தமிழரை தாங்கி பிடித்த தலைவர் அல்லவா? தன்மானத்தை கொடுத்த தலைவர் அல்லவா? தமிழ் சமூகத்தை உயர்த்துவதற்காக இரவு பகல் பாராமல் உழைத்த தலைவர் அல்லவா? அந்த தலைவரை விமர்சிக்கிறோம் என்று சொன்னால் நன்றி உணர்ச்சி நமக்கு இருக்கிறதா? மின்விசிறியின் கீழ் நாற்காலியில் அமர்ந்து இன்றைக்கு ஊதியம் பெறுகிறோமே, படித்திருக்கிறோமே, பட்டம் பெற்றிருக்கிறோமே, வசதியாக வாழ்கிறோமே, இதையெல்லாம் யார் கொடுத்தது? தலைவர் பெரியார் கொடுத்தது என்பதை மறந்து விடாதீர்கள். பெரியார் என்றைக்கும் அவர்தான் நமக்கு